இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் இல்ல யூடியூப் இல்ல எதுல போனீங்கனாலுமே அதிகமா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஏஐ வீடியோஸ் தான். ஸோ இந்த பேபி வந்து பேசுற மாதிரியோ இல்ல இந்த முருகரை வச்சு இல்ல இந்த மாதிரி காட்ஸை வச்செல்லாம் அதிகமா இது மாதிரி ஏஐ வீடியோவை கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி ஸோ அவங்க யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக் இல்ல இன்ஸ்டா அங்க போடுற உடனேவே வைரல் ஆகுது. ஸோ நிறைய பேர் இப்ப பாத்திருப்பீங்க, நீங்க யூடியூப்ல இன்ஸ்டாவுல வந்தாலுமே அந்த ஏஐ வீடியோஸ் தான் அதிகமா கிரியேட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை பாருங்களேன். ஸோ இப்போ இந்த வீடியோல பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு உருவமே பண்ற மாதிரி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் இது நீங்களும் இந்த வாட்டி நீங்களும் அதை ஈஸியாவே கிரியேட் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு எந்த விதமான லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எந்த சிஸ்டமே தேவையில்ல. ஸோ உங்களோட ஃபோன்லயே உங்களால அது கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆமா, அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஒரு செகண்ட் நீங்க ஸ்கிப் பண்ணாலுமே உங்களால அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம போயிடலாம். ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க பாக்குற இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கும் போட்டு போயிடுங்க. வாங்க இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து முதல்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம அது எப்படி ஈஸியாகவும் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா முதல் டைப் பாத்தீங்கன்னா நம்ம சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சாட் ஜிபிடியில இது பண்ணணும். சாட் ஜிபிடியில என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதை பத்தி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு பேபியை வந்து பேச வைக்க போறீங்க அப்படின்னா மேல வந்து அதுக்கான ஹெட்டிங் கொடுத்துருங்க. பேபின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது கீழே நீங்க என்ன டைலாக் பேசணுமோ, இப்போ பேபி வந்து என்ன டைலாக் பேசணுமோ அந்த மாதிரி நீங்க ஒரு காமெடியான இப்போ ஒரு டைலாக் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த பேபி போட்டு அந்த ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே வந்து நீங்க அது என்ன பேசணும்ன்ற டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த டைலாக் கீழே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கு கீழே நெக்ஸ்ட் வேற யாராவது கேரக்டர் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேபி பேசுது அப்படின்னா பேபியோட டைலாக் எழுதிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே வந்து ஹெட்டிங் ஃபாதர் போட்டுக்கோங்க. சும்மா ஃபாதர் எக்ஸாம்பிளுக்கு தான் இது சொல்றேன், அது உங்களோட விஷயம், உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதுமாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபாதர் போட்டு ஃபாதர் கீழே அது மாதிரி பேபிக்கு இப்போ பேசின டைலாக் ஃபாதர் அதுக்கு ரீப்ளே பண்ற மாதிரி நீங்க ஒரு டைலாக் கிரியேட் பண்ணி அது வந்து அதுக்கப்புறமா அந்த மாதிரி நீங்க பேசி அதை நீங்க சாட் ஜிபிடில சென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு நான் இந்த மாதிரி உங்களோட ஃபுல் டைலாக்கையும் டைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்க ஃபுல் டைலாக்கையும் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குற அந்த ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ நல்லா வாய்ஸ் கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாம அதோட பிக்சர் வந்து நல்லா 4K குவாலிட்டி அந்த மாதிரி இருக்க குவாலிட்டி அதிகமான குவாலிட்டியில நல்ல குவாலிட்டி அந்த நல்ல ஆடியோ குவாலிட்டிக்காக தான் அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட். ஸோ அதை நீங்க வந்து காப்பி பண்ணி அந்த டைலாக் கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை எடுத்து சாட் ஜிபிடில சென்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறமா அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி கொடுக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ல தான் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கிடைக்கும். அந்த ப்ராம்ப்டை வச்சு தான் நீங்க வந்து அந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவை பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு முதல்ல நீங்க வந்து அதுல டைப் பண்ணி அனுப்பலாம். ஸோ அந்த டைப் பண்ணி அனுப்புறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க அதை தங்கிலீஷ்ல பண்ணலாம், இங்கிலீஷ்ல பண்ணலாம், தமிழ்லயும் பண்ணலாம். ஸோ உங்க இஷ்டம் தான். அதுவும் இல்லாம அது நீங்க வேற டைப் பண்ணணும் தான் அவசியம் இல்லை. உங்களோட கூகுள் ஸ்பீக்கர் மைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த மைக்லயே நீங்க வந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களோட டைலாக்கா அது அப்படியே இது பண்ணிடும். ஸோ அது வந்து எப்படின்னா அங்க கூகுளோட மைக்ல இருக்குல்ல, அது வந்து பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அதோட லாங்குவேஜ் காட்டும். அந்த லாங்குவேஜ்ல வந்து நீங்க தமிழ்ல மாத்திட்டு நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல அப்படியே வரும். ஸோ அதே லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல மாத்திட்டு இங்கிலீஷ்ல பேசுனீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வரும். ஸோ அது மாதிரி நீங்க டைப் பண்ணணும் தான் அவசியம் இல்லை. நீங்க ஸ்பீக் பண்ணி அதுக்கு இது மாதிரி பண்ணா கூட பண்ணலாம். நீங்க ஸ்பீக் பண்ணனால அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ அதான் செகண்ட் ஈஸியஸ்டான ஸ்டெப். ஸோ அதே மாதிரி நீங்க இப்போ சாட் ஜிபிடில சென்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. சாட் ஜிபிடி அனுப்பிச்ச உடனே அது வந்து லைனா ஸ்கிரிப்ட் அனுப்பும். ஸோ அது மாதிரி இப்போ நீங்க பேபி ஃபாதர் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேபியும் ஃபாதரும் பேசிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பும். ஸோ பேபி வந்து எந்த இயர்ல இருக்கணும் அந்த ஏஜ் எல்லாம் வந்து அதுவே காட்டும். ஸோ அது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க அதுக்கு சாட் ஜிபிடி கிட்டே திருப்பி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது வந்து சாட் ஜிபிடில ஒரு 4 to 5 years அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபியோட ஏஜ் வருது அப்படின்னா நீங்க வந்து 2 to 3 years சொல்லிட்டு மாத்திக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த வயசுல அந்த பேபி வந்து பேசணும், அதே மாதிரி அந்த ஃபாதரோட வயசு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ நாங்க அந்த ஃபாதரோட ஏஜ் அது மாதிரி ஏன்னா உங்களால இன்னும் தேர்ட் கேரக்டர் ஆட் பண்ணிக்க முடியும். ஆனா நீங்க வந்து அதோட ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி கரெக்டான ஆர்டர்ல அமைச்சிங்க அப்படின்னா தான் வந்து இதுவாகும். ஸோ ஏன்னா ஏஐ வந்து நிறைய வாட்டி சொதப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பேபியோட டைலாக்கை வந்து கீழே எழுதிருப்பீங்க, ஆனா அது வந்து ஃபாதர் வந்து அந்த டைலாக் பேசுவாரு. ஸோ அந்த மாதிரி ஏஐ வந்து நிறைய கன்ஃபியூஷன் உருவாக்கத்துக்கு இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம அதோட ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து இப்போ தங்கிலீஷ்ல டைப் பண்றேன்னு சொல்லிட்டு அதோட ஸ்பெல்லிங் ஒண்ணு தப்பா போட்டீங்க அப்படின்னாலும் நீங்க அந்த ஸ்பீக்கிங்ல அந்த ஏஐ ஸ்பீக் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராகவே கேட்காது. ஸோ அது மாதிரி தான் நிறைய இது இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து அதுக்கு சாட் ஜிபிடி சென்ட் பண்ணிக்கோங்க. ரைஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த சாட் ஜிபிடியில சென்ட் பண்ணதை வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா
அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். கரெக்டா? இப்போ நீங்க வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் மாதிரி டைப் பண்ணது வந்து அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி மாத்தி உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ அந்த ப்ராம்ப்டை நீங்க என்ன பண்ணணும், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து இப்படி எல்லாத்தையுமே காப்பி பண்ண சொல்றதுனால உங்களால ஒரே நேரத்துல எல்லாத்தையும் காப்பி பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, முதல்ல நான் சொன்ன அந்த ப்ராம்ப்ட் அந்த காப்பி, அதான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த டெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா காப்பி பண்ணிட்டு வேற யாருக்கா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் இந்த சாட் ஜிபிடி தர ப்ராம்ப்ட் என்ன பண்றீங்கன்னா அதே மாதிரி காப்பி பண்ணி வேற யாருக்கா சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க காப்பி பண்ணி வேற யாருக்கா சென்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க அது அடுத்த வாட்டி காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நீங்க வந்து டைப் பண்ணி அதுக்கப்புறமா அதை இது பண்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய இதுவாகும். ஸோ அதனால உங்களால காப்பி பண்ணி ஈஸியா பேஸ் பண்ண முடியாது. நீங்க காப்பி பண்ணி வச்சது வந்து சில நேரத்துல டிஸ்மேட்ச் ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன், அந்த மாதிரி இது மாதிரி ஷேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ நீங்க வந்து என்ன பண்ணீங்க, சாட் ஜிபிடில இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க திருப்பி வீடியோ ப்ரீவியஸ் பண்ணி பார்க்கவே தேவையில்ல. ஸோ நான் இப்போ அப்படியே திருப்பியே சொல்லலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி உள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கேரக்டர் வேணுமோ, இப்போ பேபியோ ஃபாதரோ பேபியோட ஹெட்டிங்கை போட்டு அதோட டைலாக் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபாதர்னா ஃபாதரோட ஹெட்டிங்கை போட்டு ஃபாதரோட டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறமா நான் கீழே வீடியோ கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன் அந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க எழுதின டைலாக் கீழே இது பண்ணிடும். அந்த டைலாக் கீழே நீங்க காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாட் ஜிபிடில சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுனா உங்களோட சாட் ஜிபிடி வந்து அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ல வர ப்ராம்ப்டை வச்சு அதை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வேற யாருக்கா சென்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க செகண்ட் ஸ்டெப்புக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து அது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அது வரைக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ளோன்ற ஒரு ஏஐ ஜென்ரேட்டர், அது பாத்தீங்கன்னா ஃப்ளோனா அதுவும் ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோ தான். ஸோ இப்போ நீங்க வந்து கொடுக்குற டெக்ஸ்ட்டை ஒரு வீடியோவா மாத்தி தர்றது இந்த ஃப்ளோன்ற அப்ளிகேஷன் தான். ஸோ இதை வந்து நீங்க வெறும் போன்ல மட்டும் தான் பண்ணலாம்னு இல்லை, அதுவும் லேப்டாப்ல மட்டும் தான் பண்ணலாம் இல்லை, உங்களால ரெண்டுத்துலயுமே பண்ண முடியும். ஆனா போனை விட லேப்டாப்லயும் சிஸ்டத்துலயும் கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க போன்ல பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு ஈஸியாவும் போன்ல லேப்டாப்பை விட உங்களால போன்ல ஈஸியாவே பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே முதல்ல போன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா கூகுள் உள்ள போய்க்கோங்க. கூகுள் உள்ள போயிட்டு அதில் ஃப்ளோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஃப்ளோ டைப் பண்ணீங்க அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட்லயே ஒரு லிங்க் வருதா, அந்த ஃப்ளோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி கூகுள்ல நீங்க போயிட்டு ஃப்ளோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ அந்த ஃப்ளோல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளோவோட அப்ளிகேஷன். ஸோ ஃப்ளோ அந்த லிங்க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா கீழே பாத்தீங்கன்னா கிரியேட் அ ஃப்ளோன்னு சொல்லிட்டு வருதா. ஸோ ஆமா, அது கிரியேட் அ ஃப்ளோ கொடுத்து நீங்க வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோ இல்லை இமெயில் அக்கௌண்ட்டோ சொல்லிட்டு நீங்க கிரியேட் அ ஃப்ளோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாவே சைன்இனோட இது உள்ள கூட்டு போகும். ஸோ நீங்க வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோ இல்லை இமெயிலோ கொடுத்து அது சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதான் ஃப்ளோவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நார்மலா இப்போ சாட் ஜிபிடியில் இருக்க மாதிரியே தான் வருது. ஸோ சாட் ஜிபிடியை யூஸ் பண்ற மாதிரியே தான் இதுவும். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது வந்து நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டை வீடியோவா மாத்தி கொடுக்குற ஒரு ஏஐ மாதிரி. ஸோ அதனால நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அங்க கீழே உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் காட்டுது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டேட்டஸ் பார்ல பாத்தீங்கன்னா இப்போ கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் பார் காட்டுதா, அந்த ஸ்டேட்டஸ் பார்ல அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு ப்ராம்ப்ட் சாட் ஜிபிடில இருந்து எடுத்திருப்பீங்க ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த ப்ராம்ப்டை போயிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணி பாருங்க. அது பேஸ்ட் பண்ணி அந்த காப்பி பண்ணது இன்னும் அப்படியே இருந்து தான் டேரக்டா பேஸ்ட் பண்ணிருக்கேன். அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு சொன்னால அதை போயிட்டு நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து இல்ல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அது ஜென்ரேட் ஆகுற வரைக்கும் நீங்க அப்படியே அந்த போனை அப்படியே வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணவும் விட்டுறாதீங்க. ஸோ அதே மாதிரி ஆஃப் பண்ண விட்டாலே எந்த தப்பும் இல்லை. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்றேன். ஸோ இப்போ அந்த மாதிரி அது கொஞ்சம் நேரமா பிளாக்கா ஸோ ஃபுல்லா அந்த மாதிரி பிளாக் கலர்ல வந்துட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அது 99% வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு மாதிரி கலரா வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பாத்தீங்களா ஒரு அழகான வீடியோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்த நீங்க டைப் பண்ண டெக்ஸ்டே வந்து அது ஒரு வீடியோ மாதிரி ஜென்ரேட் பண்ணுச்சு. ஸோ இது பேர் தான் ஏஐ ஜென்ரேட்டிங் வீடியோ. ஸோ இதுல வந்து நீங்க ஃப்ளோல கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல ஃப்ளோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட் தான். அந்த ஏஐ கிரெடிட்ஸ் இருக்க வரைக்கும் தான் உங்களால ஃப்ளோவை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம், ஆனா நீங்க அது கொஞ்சம் பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 199 ஆஃபர் வந்து பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஸோ 1 மந்த்துக்கு 199 rupees
அந்த ஆஃபர் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களால கூகுள் கிரெடிட்ஸை எவ்வளோ வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களால ஏஐ வீடியோஸை எவ்வளோ வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம். ஆனா இது நீங்க பண்றதுன்னா உங்களால லிமிட் ஒரு 3-4 வீடியோ அந்த ஏஐ 100 ஏஐ கிரெடிட்ஸ் வந்து காலி ஆகுற வரைக்கும் தான் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களால அந்த ஏஐ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களால வீடியோவும் கிரியேட் பண்ண முடியாது. வந்து ஏஐ வீடியோ கிரியேட் பண்ண பாத்தீங்களா? ஸோ ஏஐ யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அதோட வியூஸ் பாத்தீங்கன்னா 10K போயிருக்கு. இதை சொல்றேன், நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். ஸோ என்னோட ஹையஸ்ட் வியூஸே இப்போ இந்த ஏஐ வீடியோவால தான் 10K போயிருக்கு. ஸோ அதனால நீங்களும் கிரியேட் பண்ணி நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் உங்களை எது உங்க இஷ்டம். உங்களால சோசியல் மீடியால உங்களால ஒரு பெரிய இடத்த பிடிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி ஏஐ வீடியோ கிரியேட் பண்ண கத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃபியூச்சர்ல நிறைய யூஸ் ஆகும். உங்களால கொஞ்சம் லிமிட் மேலே தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்க பே பண்ணா மட்டும்தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஏன் ப்ரோ என்னால் வீடியோ கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நீங்க வந்து பே பண்ணலாம். அதுக்கப்புறமா அவங்களால வீடியோ கிரியேட் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளோ வந்து பெஸ்ட் தான். தெரிஞ்ச வரைக்கும் இது ஒர்த்து தான். ஸோ நீங்க வந்து தாராளமா 199 பே பண்ணி நீங்க அந்த ஏஐ கிரெடிட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால போய் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா, இல்லை நீங்க லேப்டாப்ல பண்ணீங்களா, போன்ல பண்ணீங்களா, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஆமா, அதுக்கப்புறமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஒரே ஒரு லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.